வா. என்ன பண்ணுறா அம்மா? என்ன பண்ண தெரியல. என்ன ஜர்க்கின் மாட்டுறா? கரெக்டாக பண்ணுறது. ஊட்டியில் நான் ஜர்க்கின் வந்து இப்போ தேவைப்படுது நமக்கு. இல்லை விழுப்புரத்துக்கு முன்னாடி தேவைப்படுது. மழை மழை. ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கிளைமேட் பார்த்து கள்ளக்குறிச்சிலேருந்து மழையிலேயே நாங்கள் நினைஞ்சு வந்திருக்கோம். எப்படியாச்சும் நீங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு. இது விழுப்புரத்துக்கு இன்னும் 32 கிலோமீட்டர். ஆமாம், விழுப்புரத்துக்கு இன்னும் 32 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு கடையில் டீ சாப்பிட நிப்பாட்டோம். இவங்க வந்து கோட்டு மாட்டாங்க. எல்லாருமே தொப்பை கடையை நினைச்சிட்டோம் பாருங்கள். நானும் தொப்பை கடையை நினைச்சிட்டேன். தொப்பை கடையை நினைச்சிட்டேன். செம குளிர். ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஊட்டி மாதிரி கிளைமேட் ஆகிப்போச்சு இங்கே. கள்ளக்குறிச்சிலேருந்து மழையிலே நாங்கள் ஊட்டியை கூட்டிட்டு வந்துட்டோம். இங்கே டீ ஆகுதுங்க. 4 டீ. ஃபுல்லாக தண்ணி தான். டேபிள் ஃபுல்லாக தண்ணி. பிஸ்கட் வேணும் வாங்கிக்கிறேன். பிஸ்கட் வேணும் வாங்கிக்கோ. இதே ஏதாவது பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வா. ஆமாம், 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வா. சரி ஏடு ஏடு பரவாயில்ல வாங்கிக்கோ. இங்கே வா வாங்கிக்கோ. அங்கெல்லாம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ரோட்டு வரமா என்னம்மா? பிஸ்கெட் வாடி. இன்னும் மாட்டினுக்கா? செம்மையா குளிருது. பாண்டிச்சேரிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அப்படியே தூரிக்கிட்டே இருந்தது. ஊட்டி மாதிரியே கிளைமேட் பாருங்க. பையன் அவங்க சொல்ற மாட்டேன் பாருங்க. பாண்டிச்சேரி நெருங்குற வரைக்கும் மழை தாங்க. மழை இல்ல இல்ல தூரிக்கிட்டே, அதாவது காத்தடிக்காம மழை. செம்ம குளிர், விடாத மழை. நம்ம திண்டிவனம் போய் போகலாம்னு பார்த்தோம். சரி வேண்டாம், பாண்டிச்சேரி வந்து அப்படியே ஊருக்கு போயிடலாம். பாண்டிச்சேரி வந்து சாப்பிடணும். சாப்பிட்டு அதோட வீட்டுக்கு போய் வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு பார்ப்போமா அந்த வீடியோ. பார்ப்போம். கல்யாண நாள் அதுவுமா ஈவினிங் வந்து கோழிக்கூட்டு போகிறோம்னு சொன்னார் அம்மன் கோயிலுக்கு. ஆனால் மழை விடாமல் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி நேராக பாண்டிச்சேரிக்கா வந்தாச்சு. இதுக்கப்புறம் அங்கே போக முடியாது. சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு போக வேண்டியது தான். எல்லாமே இருக்குமா? பாண்டிச்சேரியில லாஸ்ட் பேட்டையா ஊர் பேரு. இதான் வந்துருக்கோம். நிறைய ஐட்டம் போடுறாங்க. என்ன இருக்குன்னு பார்ப்போம். நிறைய நின்று சாப்பிடலாமா? அதுனா போண்டாவா? அது பேர் என்ன? சிக்கன் போண்டாவா? சாப்பிடுறது டிஃபன் ரைஸ்லாம் என்னென்ன இருக்கு? ரைஸ் இருக்கு. ரைஸ் அவ்வளோதான். சிக்கன் போண்டா எவ்வளோக்கா? 25 ரூபா. ஏதோ ஊட்டி எனக்கு ஃபஸ்ட்டு 2 இறா வடை 2 சிக்கன் போண்டா போடுங்க. ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று காரமா. முதலா குதிராங்க. எறா வடை சிக்கன் போண்டா. ஆமா, இது எறா வடை 25 ரூபா. சிக்கன் போண்டா 25 ரூபா. வெங்காயம். சரி, இதான் விஷயமா. நம்ம வந்து நண்டு நெத்த சமோசாடா. அதான் நெத்த சமோசா நண்டு பர்கர்லாம் செஞ்சிருக்கோம். சரி, இது வந்து பாத்தீங்கன்னா மேல தொப்பி வைக்க இருக்குடா. குடிச்சட்ட மாதிரி இருக்கு. எறா வடை. வா அப்ப வா.
நீ அப்பா சாப்பிடு, நான் போய் அவனை ஊட்டி விடுறேன் போ. ஏதாவது பார்த்தீங்கன்னா அர்த்தம் தெரியல. ஆட்சி செய்யுங்களா? டேஸ்ட் நல்லா இருக்கு. நான் ஏதாவது தான் கேட்டேன். சிக்கனு ஆமாம், சிக்கனு உள்ள வந்து வெங்காயம் போட்டு மசாலா போட்டு உள்ள பண்ண போடுறேன். சிக்கன் மசாலா இருக்கு, போன் சிக்கன், சிக்கன் லிவர் இருக்கு, சிக்கன் லிவர் எவ்வளவு? 50 ரூபாய். சிக்கனு 100 ரூபாய். சாப்பிட முன்னாடி கிடையாது. ஒரு திருக்கை 65, அதாவது திருக்கை மீன் வந்து 65 போடுறாங்க. அதான் நானும் போர்ட்ல படிச்சேன். திருக்கை 65, திருக்கை திருக்கை மீன் எது நம்ம சாப்பிடலையே அதை சாப்பிடுவோம். சரியா? பிளாக் பார்க்கறதா இருப்பாங்க. சாஸ் போடல, சாஸ் போடுவோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிடலாம். கொடு. அப்படி கூட முடியும், கொஞ்சிக்கலாம். சாஸ் சாஸ் திருக்கை வரலாம், சாப்பிடலாம். சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு. திருக்கை மீன் 65 நிறைய தராங்க, நிறைய தராங்க. சொல்றா, திருக்கை மீன் 65 இப்பதான் கேள்விப்படுறேன். திருக்கை மீன் வந்து வால், திருக்கை மீன் ரவுண்டா இருக்கும், அதில் வால் இருக்கும். அதான் திருக்கை மீன். போதுமா? சாப்பிடுவதியா? சாப்பிடுவதியா? சிக்கன் லாலிபாப், சிக்கன் லாலிபாப் வந்திருக்கு. திருக்கை சிஸ்டர் வந்து என் முன்னாடி பிடிக்கல, ஒரு மாதிரியா அவங்க சாப்பிட மாட்டாங்க, ஒரு மாதிரியா இருந்தாலே. அதனால லாலிபாப் பார்த்து பண்ணியிருக்கோம். லாலிபாப் பார்த்து 100 ரூபா, 5 பீஸ் வந்துடுவாங்க. கிலோ 6 பீஸ் வந்துருக்காங்க. திருக்கை மீன் நான் சாப்பிட்றேன், நீ லாலிபாப் சாப்பிடு. நீ லாலிபாப் இது சாப்பிட்டுருக்கா? எடுத்துக்கோ, வா சாப்பிடு, எல்லாமே சாப்பிடுவோம்மா. சிக்கன் லெக் பீஸ்
கிறுக்க பிடிக்கல, கிறுக்க மீன் பிடிக்கல. எனக்கு எல்லாமே பிடிக்கும். எக் பீஸ் கடை வைக்கி லாலிபாப். சிக்கன் ரைஸ் செம்ம சூப்பராக இருக்கு. ஸோ அதனால இன்னொரு ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். மொத்தமாக ஆர்டர் பண்ணால் ஆறி போயிடும். ஆமாம், இதை வந்து சாப்பிட்றது இடமே இல்லை. மழை பெஞ்சிருக்கா, சேரா இருக்கு இடமா, கூட்டம் ஓவராது. ஸ்பூன் வேணுமா வேணாமா உனக்கு? ஸ்பூன் வேணுமா கையில் தான் போறியா? ஸ்பூன் ரெடி வச்சிருப்போம். ஸ்பூன்லாம் போறானா சொல்லுங்க. ஸ்பூன் போறானு சொல்லுங்க. ரேஸ் பண்ணுவாங்க. ரைஸ் எங்க போறாங்க? உள்ள போறாங்களா? நண்டு கூட இருக்கு சரியா? நண்டு கூட இருக்கு. நண்டு வறுவல் இருக்கு. அதே ஃப்ரை பண்ணி தராங்க சூப்பரா. அப்படியா? வேணாம். வருது வருது. அதை போய் விலகு வருது வருது. விலகு விலகு. சிக்கன் ரைஸ் வருது. என்னடா தோ வருதுன்னு புளி வருது சொல்ற மாதிரி காட்டுறாங்க. வரமாட்டேங்குது ரைஸ். தோ வருதுன்ற மாதிரி இருக்கு. புளி வருதுன்ற மாதிரி இருக்கு. ரைஸ் வந்து கண்ணை காட்ட மாட்டாங்க. ஜீம் பூம் பா கஜா வருது 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 வருது. அது நான் மந்திரம் போட்டுருவேன். நான் போட்டு மந்திரம். அதே சாப்பிடலாம் 4 பேரும். அது 2 பேரும். ஏன்னா அப்பாவுக்கு தான் நல்லா தெரியும் உப்பு எல்லாமே. உனக்கு தெரியவே தெரியாது. நீ மூந்து பார்ப்ப. அதாவது காரணம் கேட்டால் மிளகாத்தூள் போடுறாங்க. கப்பல் தான் போடுறாங்க. ஸ்பூன் எதுக்குப்பா? ஆமா, ஒரு ஸ்பூன் வேணுமா? எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கேளுங்க. ஒரு ஸ்பூன் வேணுமா? அப்போ ஸ்பூன் ஊற்றி போட்டு வேணாமா? I need extra 1 plate. அச்சா ஓகே. 4 பேருக்கு 2 பிளேட். ஒரு பிளேட் எங்க அம்மாவுக்கு. இந்த ஒரு பிளேட் எங்க 3 பண்ணுங்க. ஆஃப் பண்ணுங்க. எங்களுக்கு போதும்பா. என்ன வாங்கி இல்லை போதும். அப்போ நீ பிடிச்சிக்கோ. லாலிபாப்பு இதோட 2 பஜ்ஜி 2 வடை 280 ஒரு 50 ஒரு இருக்கேன். மலாச்சி பில்லு 390 ரூபாய். ஓகே.